பிரைஸ் தி லார்ட். மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 36வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து ஒலிவமலையில் உள்ள கெத்செமனே தோட்டத்திலே கடந்து சென்று ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். கெத்செமனே தோட்டத்திற்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம், எதற்காக இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தை தெரிந்து கொண்டார் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் தங்களுக்கென்று ஜெபிக்கிறதுக்கான தனி இடத்தை வைத்திருந்தார்கள். உதாரணமாக தானியேல் கூட மேல் வீட்டு அறையே ஜெபிக்கிற இடமாக வைத்திருந்தார். அதுபோல இயேசு எப்போதெல்லாம் அவர் எருசலேமுக்கு வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் இந்த ஒலிவ மலையில் இருக்கக்கூடிய கெத்செமனே தோட்டத்தில் அவர் கடந்து சென்று ஜெபிக்கிறது வழக்கமாய் கொண்டிருந்தார். எதற்காக இந்த இடத்தை அவர் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கும்போது, கெத்செமனே என்கிற அந்த எபிரேய வார்த்தைக்கு எண்ணெய் செக்கு என்று அர்த்தம். அதாவது அந்த இடத்துல தான் ஒலிவ மர கொட்டைகளை கொண்டு வந்து உடைத்து நசுக்கி எண்ணெய் பிழிந்து எடுப்பார்கள். ஸோ எண்ணெய் செக்கு என்ற பொருள்படக்கூடிய அந்த இடத்துல இயேசு தெரிந்து கொண்டதற்கு காரணம், ஒரு நாள் தேவன் தம்மை இந்த உலகத்திற்காக நொறுக்கப்படும்படியாய் தேவன் ஒப்பு கொடுக்க போகிறார். அதை அவர் நினைவு கூறும்படியாய், நான் தேவ சித்தத்தை நிறைவேற்றும் என்பதை அவர் நினைவு கூறும்படியாய் அந்த இடத்துல எப்பொழுதும் கடந்து வந்து ஜெபிக்கிறதை அவர் வழக்கமாக வைத்திருந்தார். இரண்டாவதாக, அந்த கெத்செமனே தோட்டம் அதிகமாய் ஒலிவ மரங்களாலே நிறைந்திருந்தது. ஒலிவ மரங்கள் அது எண்ணெய் மரம் என்று சொல்லி அதற்கு இன்னொரு பெயர் உண்டு. இந்த எண்ணெயானது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாய் இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் இந்த கெத்செமனே தோட்டத்தில் வந்து அவர் ஜெபிக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர் இயேசுவோடு கூட இருக்கிறது அவர் உணரும்படியாய் அந்த சூழல் உண்டானதினாலே அந்த தோட்டத்தை அவர் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக, இந்த தோட்டம் ஒலிவ மலையினுடைய உச்சியில் இருந்தது. இந்த மலையிலிருந்து எருசலேம் முழுவதையும், அதாவது அந்த தோட்டத்திலிருந்து எருசலேம் முழுவதையும் பார்க்க முடியும். அங்கே போகிற வருகிற ஜனங்களையும் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்காகவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் ஜெபிக்கிறதுக்காக அந்த இடத்தை அவர் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். நான்காவதாய், இந்த இடத்தில் தான் இயேசு கிறிஸ்து தாமாய் வந்து இரத்தத்தை சிந்தினார் என்று பார்க்கிறோம். இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்காக உலக இரட்சகராய் மீட்பராய் அவர் ரத்தம் சிந்த வேண்டியிருந்தது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அது மகா விலையேற பெற்றது, அது பரிந்து பேசக்கூடியது என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் ஆபேலுடைய ரத்தம் அது தேவனை நோக்கி கூப்பிட்டது, அது பேசினது என்று பார்க்கிறோம். அதை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வெளியேற பெற்றது. இன்றைக்கும் நாம் தவறும் போது, பாவம் செய்யும் போது நமக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிற ரத்தமாக இருக்கிறது. அந்த ரத்தமானது இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசுகிறது. நம்ம உலக மக்கள் எல்லாருடைய பாவத்தையும் சுத்திகரிக்கிறதாய் இருக்கிறது. ஸோ அந்த ரத்தத்தை அவர் சிந்துபடியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஸ்தலமாக இருந்ததுனால, அந்த மக்களுக்காக உலகத்திற்கு ரத்தம் சிந்த போகிறேன் என்பதை நினைவு கூறும்படியாய் அந்த தோட்டத்தை தெரிந்து கொண்டார். ஸோ இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.